friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்மளோட தோசை மாவு வச்சு ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய புனுகுலு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து நம்ம எப்பவுமே வீட்ல தோசை சுடுறதுக்கு ரெடியா வச்சிருப்போம்ல தோசை மாவு. அதுல வந்து 2 கப் எடுத்துர்க்கேன். அதாவது நம்ம வந்து ஆட்டிட்டு புளிக்க வச்ச மாவு. தோசை சுடுறதுக்கு ரெடியா வச்சிருப்போம் அந்த மாவுல 2 கப் எடுத்துர்க்கேன். இப்போ இது கூடவே 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் போல் ரொம்ப சின்னதாக நறுக்குன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக ரொம்ப சின்னதாக நறுக்குன மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு சிட்டிகை சோடா உப்பு. சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் வந்து தோசை மாவுலேயும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கை வச்சு நல்லா கலந்து வைக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நம்ம வந்து வடைக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா கலந்து விடுறப்போ அந்த காற்றெல்லாம் உள்ளே போய் இன்னும் நமக்கு வந்து நல்லா லைட்டாக இருக்கும். நல்லா கலந்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சைஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணுறேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்க்க அது அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். நல்லா சாஃப்டாக அழகாக அப்படி பொரிஞ்சு வரும். இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த கலர் வந்து சமமாக வரும். இல்லை வந்து ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும், அப்புறம் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த கலர் வந்து நமக்கு வந்து சமமாக கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் அப்படியே நிதானமாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட வந்து தேங்காய் சட்னி, அப்புறமா வந்து தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம தேங்காய் சட்னி தொடுறதா தக்காளி சட்னி தொடுறதானே தெரியாது, ரெண்டையும் மாற்றி தொட்டு சூப்பராக சாப்பிட்லாம் நம்ம. அவ்வளோதான். சடா, அவ்வளோதான். நம்மளோட புனுகுலு எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.